நாராயணா கோவிந்தா எங்க இருக்கிறிய தெரியாது. ஆனாலும் உன் தங்கை பிள்ளையாகப்பட்டோல் என்னுடைய குறையை தீர்ப்பதற்கு ஓடோடி வர வேண்டும். இன்னும் தயாவில்லையா? செல்லியம்மாளா? எம்மா செல்லியம்மா, நான் தான் வந்திருக்கின்ற உன் மாமன். வணக்கத்திற்கு வணக்கம். என் உதவி வாதார என்னுடைய கொள்ளை கேட்டு ஓடி வந்திருக்கிறேன். சரிதான், வாதார நிறுவனங்களுக்கு தேவைக்குமாய்ப்பா. தங்கை மகள் செல்லியம்மா, என்னுடைய துயரை தீர்ப்பதற்காக வேண்டி கெல்லுடனே ஓடி ஓடி வந்திருக்கிறாய். உன்னுடைய ஆதாரத்திற்கு ஓடி ஓடி வந்திருக்கிறா செல்லியம்மா. வந்தா கூட செல்லியம்மா, உனக்கு யாரால் ஆபத்து? என்ன குறை நடந்தது? இந்த மாயவன் இருக்கும்போது ஏன் பயப்படுற? சொல்லு பாக்கம். சொல்லு பாக்கலாம். அப்பேற்பட்ட குறை என்ன உனக்கு வந்தது? நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? சொல்லு. செல்லியம்மா, மனசுல உள்ள குறையில சண்டையில குறை ஆறாவே ஆறாது. தீர்க்க முடியாத குறைன்னு இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல. சொல்லு பாக்கலாம். வந்ததா ஐயனா? பகவான சொல்லுமா, உன் குறை எந்த குறைதான் சொல்லு. விதர்ப்பப்படி பண்றது எந்த கஷ்டம் வந்தாரு அப்பித்து தூப்பாரு. விதர்ப்பப்படி பண்றது தாண்டவரக்கூடியது ஆசுரத்தில் இருந்தாரு. சரிதான். எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயாக இருக்க வேண்டும். ஓஹோ, நிறமாத கர்ப்பிணியை வலி ஒட்டு சொன்ன ஒட்டிட்டா. நீ கேட்டியா? கேட்டது தப்புதானே ஐயனா. இந்த எறும்புகளை ஆடுவது 84,100 வேதங்களையும் தாரு. சரிதான். இந்த சனீஸ்வரம் விட்டு வச்சதில்ல இல்ல. இந்த விநாயக பெருமாடு மட்டும்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். அவரு பிடிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் நாவில் அந்த உன்னுடைய கேட்ட நேரம். அதனால் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய கர்ப்பிணியை கொண்டு வந்து எனக்கு மலி ஒட்டினா. சரிதான். நான் விட்டு பசியாரி கொடுக்கிற வரத்தை தருவேன்னு சொல்லிட்டேன். அதனால் தன் மனைவி என்று பாராமல் தானே கொண்டு வந்து எனக்கு வலி ஊட்டினா எனக்கு வரங்குடின்னு சொன்னான். கேட்ட வரல அது எல்லா பொருளையும் கொடுத்தேன். சரி. ஆனாலும் என் பொண்டாட்டியை கொண்டாந்து பலி விட்டுட்டேன். ஓஹோ, நீ என் பொண்டாட்டியா வாடியே எனக்கு கூப்பிடுறாடு. யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம்.
பரமேஸ்வரன் பிள்ளை நான் பட்டாட்டி அம்மாடா. சரிதான். என் தந்தைக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது? இந்த உலகம் பழிக்கும். அதனால எனக்கு ஒரு வழி சொல்லு சாமி. அவன் போகும்போது உடனே என்ன சொல்லிட்டு போனான் அசுரன்? ராஜபேட்டைக்கு சென்று வருகிறேன். சரிதான். இருவரும் உண்டு தாம்பூலம் தரித்துத்தானே இருக்கணும் சொன்னா சொல்லியிருக்கான்ல. ராஜபேட்டைக்கு போயிருக்கான் அசுரன். சரி எம்மா செல்லியம்மா, நீ யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம். நீ ஒண்டி அல்ல, 1000 செல்லியம்மன் கூடினாலும் அந்த விருந்தாசுரனை அழிக்க முடியாது. நீ என்னத்துக்கு இருக்கிற? எம்மா நான் சென்றாலும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்களால் சாகா வரத்தேவன் பெற்றிருக்கின்றான். அதனால் அதை அழிக்கக்கூடிய சக்தி உன் தங்கையாகிய சாமுண்டீஸ்வரி இருக்கிற மைசூர் பாடல், அவளுக்கு ஒருத்திக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. அப்படியா? அவன் பலத்துடையில நாகபாசம் எந்த பலம் இல்லாம நான் வந்து சக்தி சாமர்த்தி அத்தனையும் தானம் கொடுத்து விட்டாய். அதனால உன்னால முடியாது, என்னால முடியாது. உன் தங்கையை சாமுண்டீஸ்வரி அழிப்பாய். அது வந்தவுடன் அவன் வரும்போது கதவை திறக்காமல் படிக்க பின்வாசல் கதவில் சாமுண்டீஸ்வரர் நிற்க வேண்டும். நீ உள்ளே அமர்ந்திருப்பாய். அவன் ஒரு கதவை எட்டி உதைக்கும் போது சாமுண்டீஸ்வரர் சமாரம் செய்துவிடும். அத்தோடு அவன் கதை முடியும். அப்படியா? உண்மைதான். அப்படியானால் தங்கையினுடைய காலில் வீட்டு தாய பழப்பு நடக்குமா? தங்கையிடம் தான் நீ போகணும். அதாவது நான் செஞ்ச தவறுக்கு என் தங்கையினுடைய காலில் விழ வேண்டுமா? தங்கையாக விட்டால் இப்போது அழைக்கிறேன். வணக்கம்மா. புது மந்திரி மாவன் இந்த தமிழ்வதியில யாரு என்ன சொல்லுமா? அம்மாவை பார்த்த புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்ட அம்மாவை பார்த்த புரிஞ்சுக்கிட்டேன். பார்வதிக்கு தானே 7 பிள்ளைகள் பிறந்தோம். நீங்களா? ஆமா. சரி. தாய் கொலுசு முத்துக்களாகத்தானே 7 குழந்தைகளை உற்பத்தி செய்தார்கள். அப்படி உற்பத்தி செய்து சாமுண்டீஸ்வரி தெரிந்து கொண்டாயா? ஆமா. சரி. அது எங்க இருக்கிறது தெரியுமா? கர்நாடக மாநிலத்தில் மைசூர் பார்டர் அடியார் குறிப்பிட்டு இருக்குது. சரி. தந்தை தாய் தானே அங்கு பதவி அமைத்திருக்கிறார்கள். ஆமா ஆமா. அப்ப இது தெரியல. சரி. ஏதோ காரணம் தெரியவில்லை. பகவான் அவர்தான் அழைத்திருக்கிறார். அண்ணன் பார்க்க வேண்டும். பகவானே மாதவா, தங்கை மகளாகிய சாமுண்டீஸ்வரி இருக்கா? வந்தால் வர சொல் பார்க்கலாம். பகவானே உன்னை அழைத்த காரணம் இப்ப சொல்ல வேண்டும். அம்மா, உன் அக்காவை செல்லியம்மன் முதண்டாசூரனுக்கு, அதாவது பெண்களால் ஆசைப்படாத அளவுக்கு ஒரு ஆசை வந்து அவன் மனைவி நிறமாத கற்பனையை நீ அக்காவை பார்க்க வேண்டாம். நான் சொன்னதை கேள். நீ அக்காவை பார்த்துக்கொள். முதண்டாசூரன் ராஜபேட்டைக்கு போயிருக்கான். வருவதற்குள்ளாகத்தானே தாம்பூலம் தரித்து உங்க அக்காவை அவன் இருக்க சொல்லி இருக்கிறான். நீ அப்படி அல்ல, உங்க அக்காவை வீட்டில் அமர்ந்திருக்க சொல். நீ கதவை ஒட்டியில் இருந்து கொள். முதண்டாசூரன் கதவை உதைக்கும் போது அவனை நீ சம்மாரம் செய்வாய். உன்னால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அப்படியே தங்கையே அருமை தங்கையே,
துன்பத்தை நீக்கக்கூடிய அருமை தங்கையாகவட்டல் ஓடி ஓடி வந்து என் ஆதாரத்தை ஆதாரமாக செலுத்தப்படுகிறார். தங்கையே என்றைக்கு சுகமாயிருப்பாயடி. உந்தல் முகம் மதமாகப்பட்டது அதன செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கும் எப்பொழுதும். ஆனால் இன்றைய தினம் வாடி வதங்கி ஒருவித வாட்டமாக தோன்றுகிறது. காரணம் எனக்கா தங்கையே கட்டிக்கு ஜாஸ்தி ஆண்டா கொடுத்தீங்க அந்த ஆளுக்கு கழுத்தால தண்ணியில போய் மூணு வெளியில நின்றுட்டு கத்துறேன். ஏம்மா தெனாட்டு இருந்தா யாரு கூட தாக்காது இருப்பான். மூலாஸ்தானத்தில் இருக்கிற தெனாட்டா திமிரு அதுக்கு உனக்கு தானே இல்ல தேடிச்சதுல மதம் திமிருங்க எல்லாம் அடங்கி போன கொஞ்ச நேரத்துல இரு சட்டி நரம்பெல்லாம் ஓடுக்குறா. இல்ல ஒண்ணு சட்டி மேல தான் பாக்குறேன். சொர்க்கராதமா சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகி போச்சு. ரைட்டு ஊரு ரதத்துல யாத்திரத்துல தான் இருக்கானு எல்லாரும் வரவும் போறான். ஹை ஸ்பீட்லாம் வேணாம், கேன்சல், உடனே ரத்தம் தான். நம்ம வேலை பார்ப்பாங்க, நம்ம வேலை பார்ப்பாங்க. எங்க இது என்ன முகத்தில் ஒரு ராமமா இந்த ஆட்டு வாழ் பேசுற கபிராட்டி புத்தி இருக்கான உனக்கு? ஓ செல்லுன்னு கூப்பிட்டேன். 3 குறை வா பேசுறா. குரல் கூட்டிங்களா? எல்லாத்தையும் பேச இருக்கா? ஓ அது என்னத்த தின்னு இல்லைங்க, அது சாப்பாடு சாப்பிடுங்க, நம்ம தாங்க அதை தின்னோம். இல்ல நான் அந்த வாயில வராதுங்க எனக்குலாம். ஏன்டா அரிப்பட்ட மூக்கா நீ என்னகிட்டே வேலை போடுறா? இல்ல நான் ஏன் ஓன்ட்டு வேலை போடுறேன், வித்த போடுறேங்க. மயிலன்னா வேற கொடுக்க ஐயா பிடிக்கிறீங்க எதை மயிரை விரிக்கணும். உனக்கு புடுக்கிற வேலையும் ஈக்கிற வேலையும் தான்டா. ஈஸிங்க. அப்புறம் இன்னொரு வேலை இருக்கு உனக்கு, பூ கட்ட வேலை. எல்லா வேலையும் உண்டு. சரி உண்டு, ட்ரைனிங் வேலை அது இருக்கட்டும். அது இருக்கட்டும், அப்படியே கொடுங்க. மயிலன்னா இருக்கட்டும். அடிக்கிற அடியில உங்க மேல அங்கங்க காரி மூஞ்சில் துப்பு போடுவாங்க. ஐயா ஒதுக்கிற உதவி சீக்கிரம் போடலாம், அதான் அங்க நிக்குது. பாராட்டா பகவானாகப்பட்டவர் தானே உதிரத்தின் மீது கால் வைக்காமல் பின்புறமாகத்தானே செவித்த உடைத்து விட்டு வாருங்கள் தெரிவித்தார். வழியாக வந்து இருக்கிறோம். இருந்தாலும் பகவானே
நீங்கள் தெரிவித்த பிரகாரம் வந்து விட்டோம். சரிதான். இருந்தாலும் என் தங்கைக்கும் எனக்கு ஒரு நல்வழி காட்டுங்கள் பகவானே. அம்மா, இந்த ஊரிலே உன்னை பதவியில் அமர்த்துகிறோம் இருவரையும். நீ மைசூரில் பதவியில் அமர்ந்து கொள்வாய். இந்த ஊரில் தெய்வமாகத்தானே விளங்குவாய். அந்த அம்மன் சம்மானம் செய்த உடனே உன் இடத்தில் 32 ஆயுதம் வந்து விட்டது. இனிமே எதுவும் கஞ்ச வேண்டாம். அதர்ம வழியில போவாத. இப்படிப்பட்ட பேராசை உனக்கு வேண்டாம். சரிதான். அப்பேற்பட்ட சனியினுடைய மகத்துவத்தால் நான் கோலத்தில் ஆகிவிட்டேன். சரிதான். யாதொன்றுக்கு அழ வேண்டாம். பதவிபுரம் எடுத்துக்கொள். ஆபத்து நேர்ந்தால் அழை ஓடோடி வருகிறேன். இக்கிராமத்திலே செல்லியம்மன் தேர் என்று நினைத்தால் உனக்கு ஒரு நாள் திருவிழா நடக்கும். சாமிண்டி திருவிழா என்றால் எனக்கு ஒண்ணுக்கு முன்னெடுத்து எனக்கு பின்னெடுத்துவார்கள். அதனால் சென்று வருவாயடி கண்ணே. பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் கேளுங்க சபையர்களே, இதுதான் செல்லியம்மன் பிறப்பு என்னும் விகண்டாசுர சமாரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இது முடிவடைந்தது. இந்த நாடகத்தை நீங்க கண்ணால் பார்த்த பெயர்களும் காதால் கேட்ட பெயர்களும் அர்ணகர் நாதர்போர் சாலோப தாமிப சாருப சார்த்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் முத்திமத்தை அடைய வேண்டும் என்று இருகரம் குப்பி சிறந்தாக்கி வணங்குகின்றேன். இப்போது அம்மன் பட்டாசு நடக்கின்றது, பதவி அமர போகின்றது. இதை பார்த்து சும்மா போக கூடாது. அம்மன் காலை தொட்டு கும்பிட்டு பிடித்த பிடி நீங்க ஐதீகம் முடிஞ்சவங்க பாருங்க. நம்ம முன்னாடி போனா அம்மனா கும்பிட்டு போங்க. அம்மா பதவி அம்மந்தார செல்லியம்மா, இனிமேல் உனக்கு முன்னிருந்த எல்லா சக்தி சாமர்த்தியம் அத்தனையும் வந்து விட்டது. அசுரனை சம்மாரம் செய்த பிறகு இந்த ஊரிலே நீ உன்னை பதவியில் அமர்த்தி இருக்கின்றேன். இந்த ஊர் மக்களுக்கு எவ்வித ஆபத்து வராமல் குடிக்கு யாவற்றமானவர்களை கட்டி காப்பாற்றுவதற்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். கட்டி காப்பாற்றணும். எந்த ஆபத்து வரக்கூடாது. அவனா சமாளிச்சு அவன் கதை முடிஞ்சு போச்சு. சொர்க்க போயிட்டு இருக்கான். பகவானே, தங்கா என்ன பிறந்து விட்டால் பாதாது சாமி. உண்மைதான். என் தந்தை கொடுத்த வார்த்தையை நான் மறந்து அப்பேற்பட்ட அசுரத்திலே சிக்கிக் கொண்ட போது சரிதான். என் தங்கையாகப்பட்டுள் வந்து என்னை மீட்பித்தால் உண்மைதான். இருந்தாலும் அந்த சனியனாகப்பட்டுள் என்னாவில் தங்கினார். இப்பேற்பட்ட காரியம் நடந்து விட்டது. கெதிக்கு ஆளாகி இந்த கிராம மக்களுக்கு மட்டுமல்ல யாராகப்பட்டவர் தானே சரிதான் என்ன